சென்ற நிகழ்ச்சியில் என்ன பார்த்தோம் என்றால், அதாவது பாத்திமா ரகசியத்தில் உள்ள சென்ற நிகழ்ச்சி, அதில் என்ன பார்த்தோம் என்றால், ஸ்லோ க்ரீப்பிங் கம்ஃபர்டபுள் எம்டினஸ் அப்படிங்கிறத குறித்து பார்த்தோம். இன்று என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், a world where faith itself would die, not from persecution but distraction, noise and comfort அப்படிங்கிற இந்த கருத்தை குறித்து இன்று பார்க்க இருக்கிறோம். அன்னை மரியாள் பாத்திமாவின் 3வது ரகசியத்தில் இந்த கருத்து சொல்லியிருப்பதாக நம் திருத்தந்தை அவர்கள் கூறுகிறார்கள். அப்ப என்ன சொல்றார்கள் என்றால், ஏற்கனவே பார்த்தோம், இந்த அருங்குடை ஜபம் சொல்லி ஃபாதர்ஸ் ஜபித்து விடுவார்கள். அதுதான் அவங்களுக்கு ஒரு ஸ்லோ க்ரீப்பிங் கம்ஃபர்டபுள் பொசிஷன் அப்படின்னு பார்த்தோம். தட் இஸ் கால்ட் எம்டினஸ். எம்டினஸ் என்று அன்னை மரியாள் கூறுகிறார்கள். என்ன எம்டினஸ் அப்படின்னா, இதில் சொல்றார், தலைப்பு அதுக்கப்புறம் பார்த்தாலும் படிச்சு காட்டுகிறேன். The church is full of art but empty of prayer அப்படின்னு சொல்லி இதுல திருத்தந்தை அவருடைய வார்த்தை சொல்கிறார். அப்ப எம்டினஸ் அப்படின்னா ஏற்கனவே அங்க சொல்றார்கள், ஸ்லோ க்ரீப்பிங் எம்டினஸ் அப்படின்னா நம்முடைய மனதில் நம்பிக்கை இருக்க வேண்டும். எந்த நம்பிக்கை இருக்க வேண்டும்? எந்த நம்பிக்கை நம்மை மீட்குமோ அந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். அந்த நம்பிக்கை நம் உள்ளத்தில் இல்லை என்றால் அதுதான் வெற்றிடம். நம் உள்ளத்தில் எந்த நம்பிக்கையும் இல்லாத நிலை, பார்த்துங்க, எந்த நம்பிக்கையும் இல்லாத நிலைன்னு ஒன்று இருக்கிறது. இப்ப மற்ற மதங்கள்லாம் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கிறது. அந்த நம்பிக்கை, அதாவது அந்த எபிரேயர் 11:1 வாசி பார்த்தோம்னா, அந்த நம்பிக்கை என்பது கண்ணுக்கு தெரியாதவை கிடைக்கும் என்று எதிர்நோக்கு அப்படின்னு சொல்வார். அந்த எதிர்நோக்கு எதுவுமே இல்லை என்றால் நாம் ஒரு எம்டினஸ், வெற்றிடமாக நம் உள்ளத்தை வைத்திருக்கிறோம் என்று பொருள். நம்ம மீட்பு பெற வேண்டும் என்றால் நமக்கு அந்த எதிர்நோக்கு இருக்க வேண்டும். என்ன எதிர்நோக்கு இருக்க வேண்டும்? கடவுளின் பிள்ளையாக நாம் மாறிவிடுவோம், கடவுள் நம்மை தத்தெடுப்பார் என்று நாம் எதிர்நோக்கி செயல்பட வேண்டும். கண்ணுக்கு தெரியாதவை கிடைக்கும் என்ற அந்த உறுதியான நிலை நமக்கு இருக்க வேண்டும். ஐயமற்ற நிலை இருக்க வேண்டும். இதெல்லாம் தான் நம் உள்ளத்தில் ஃபெய்த் அப்படின்னு சொல்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது என்பதற்கான பொருள். ஆனால் இறுதியில்னா உலக முடிவில் சாத்தான் எப்படி இந்த சூழ்நிலையை, திருச்சபையில் உள்ள சூழ்நிலையை மாற்றி விடுகிறான் என்று அன்னை மரியாள் சொல்வதுதான் இந்த கம்ஃபர்டபுள் எம்டினஸ். கம்ஃபர்டபுள் எம்டினஸ்னா அந்த எதிர்பார்ப்பற்ற நிலையை ஒரு வசதியான நிலை என்று உணர வைத்து நம் திருச்சபையில் உள்ள அனைத்து குருக்களையும் அந்த ஒரு வெற்று நம்பிக்கை உடையவராக மாற்றி விடுவான் சாத்தான் என்று அன்னை மரியாள் சொல்லி வருகிறார்கள். உலக முடிவில் எப்படி இருக்கும் என்று. அப்ப இந்த மாதிரி இந்த எம்டினஸ்ல என்ன பாவம் அப்படின்னு கேட்கறாங்க. இப்பெல்லாம் ஃபாதர்ஸ்லாம், சில பிஷப் கூட கேட்டதா கேள்விப்பட்டேன், எனக்கு நேரடியாக தெரியாது. அதுல என்ன பாவம் அப்படின்னு கேட்கறாங்க. நான் என்ன பாவம்னா என்ன தப்பு அப்படின்னு கேட்கறாங்க. அப்படின்னா அவங்க எப்படி பாக்குறாங்கன்னா, யாரையோ போய் அடிச்சாதான் தப்பு, சின், யாரையோ ஒருத்தரை துன்புறுத்துறோம் அதுதானே தப்பு, நான் தான் யாரையுமே துன்புறுத்தவில்லையே, அதனால இதுல என்ன தப்பு அப்படின்னு அந்த ஃபாதர்ஸ் அது போன்றவர்கள் எல்லாம் கேட்கிறார்கள். என்ன தப்பு, என்ன தப்பு? இங்க பிரச்சனை தப்பை பத்தி இல்ல. அன்னை மரியாள் தப்பு என்று சொல்லவில்லை. அவர்கள் எதை சொல்கிறார்கள் என்றால், எம்டினஸ், வெற்றிடமாக இருக்கிறது. இந்த நம்பிக்கையில அந்த நம்பிக்கையில ஒரு நம்பிக்கையற்ற ஜடமாக இருந்து விடுவீர்கள். ஜடம் அப்படின்னு தமிழ்ல ஒரு வார்த்தை இருக்கிறது, வடமொழி சொல்லுன்னு வச்சுக்கோ. தமிழ்ல ஜடம் அப்படின்னா ஒரு உயிரற்ற நிலை அப்படின்னு சொல்றோம் இல்லையா, ஒரு சாதாரண ஜட பொருள் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்ப நம்முடைய உள்ளமும் அந்த உயிரற்ற நிலையை பெறுகிறது. எப்ப? எந்த நம்பிக்கையும் இல்லாதவராக நாம் வாழ்ந்தால், அப்படின்னா எந்த எதிர்நோக்கும் இல்லாதவராக நாம் வாழ்ந்தால் நம் உள்ளத்தில் எந்த நம்பிக்கையும் இல்லாத நிலை வருகிறது. யாரையும் நம்ம துன்புறுத்தலாம் இல்ல, யாரையும் போய் அடிக்கல வதைக்கல, அவங்களுக்குலாம் நல்லதான் செய்யறோம், அன்பு காட்டுறோம், எல்லாம் பண்றோம். ஆனால் உள்ளத்துல எந்த நம்பிக்கையும் இல்லைன்னா கடவுள் எப்படி உங்களுக்கு கொடுப்பார்? நீங்க எதையுமே கேட்கல, எதிர்நோக்குவதா நாம் கேட்கும் செயல். இதைதான் நான் எதிர்நோக்கி இருக்கிறேன் என்று கடவுளிடம் சொல்லும் பொழுது அங்கு என்ன நடக்கிறது என்றால், நம்முடைய விண்ணப்பமாக கடவுள் அதை பார்க்கிறார். ஆனால் நாம் எதை எதிர்நோக்கிறோம்? ஆண்டவரே, உங்கள் குடும்பத்தில் என்னை ஒரு உறுப்பினராக சேர்த்து கொள்வதற்கு என்னை பில்லியல் தத்தெடுப்பு மூலம் தத்தெடுத்து எனக்கு மீட்பை கொடுங்கள் என்று கேட்கிறோம். GCC 460 அடிப்படையில் பில்லியல் தத்தெடுப்பை எதிர்நோக்கி இருக்கிறோம் என்பதை ஒவ்வொரு திருப்பலியிலும் நாம் சொல்கிறோம். இந்த திருப்பலி மன்றாட்டு நூல்ல எல்லாம் பாத்தீங்கன்னா தெளிவா தெரியும். அதுல ரொம்ப உங்களுக்கு சோம்பேறித்தனமா இருந்து ஒரு சின்ன இடத்த மட்டும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, இந்த இறுதி ஜபம், அந்த நற்கருணையை புசித்த பின் அந்த குருவானவர்
அதை அந்த மன்றாட்டை சொல்லும் பொழுது ஜெபிப்போமாக என்று சொல்லிவிட்டு அந்த கருத்தை ஒவ்வொரு நாளும் இதே கருத்தை ஒவ்வொரு விதமாக சொல்வார்கள். அதுதான் நம்முடைய எதிர்நோக்கு. இந்த எதிர்நோக்கு இல்லாத நிலையில் அது நாங்க மன்றாட்டு தான் பொதுவாக எல்லாருக்கும் சேர்த்து சொல்றதுனால ஒவ்வொருவரும் அதை சொல்வதாக வெளியடையாளம். ஆனால் உள்ளத்தில் என்ன இருக்க வேண்டும் என்றால் அது எம்டியாக இல்லாமல் இருக்க வேண்டும். ஆனால் இந்த சொல்லும் குருவே அதை வாசித்தாலும் அதை நம்பாமலே சொல்கிறார். நம்பிக்கை இல்லாத நிலையில் சொல்கிறார். அதான் எம்டினஸ். அந்த குருவை அதை நம்புவதில்லை. எப்படி சொல்றோம்? ஏன்னா அவர் வெளில வந்துட்டு பிரைஸ் தி லார்ட் சொல்வார். பிரைஸ் தி லார்ட் சொல்லும் பொழுது என்ன வெளிப்படுகிறது? நம் உள்ளத்தில் எந்த எதிர்நோக்கும் இல்லாத நிலையில் நாம் இருக்கிறோம் என்று வெளிப்படுகிறது. ஏன்னா எதிர்நோக்கு பிரைஸ் தி லார்ட் சொல்லும் பொழுது என்னவாக இருக்கிறது என்றால் எனக்கு உறவெல்லாம் வேண்டாம் என்று சொல்வதாக இருக்கிறது. பாருங்க ஐரணியில. அப்பதான் திருப்பலியில உறவு வேணும்னு மன்றாடி இருப்பார். வெளியில வந்த உடனே யாரையாச்சும் பார்த்து பிரைஸ் தி லார்ட் சொல்வார். அப்ப சொல்லும் போது என்ன? எனக்கு உறவு வேண்டாம். அப்ப ரெண்டும் சொன்னா எதை கொடுப்பார் கடவுள்? அது ஒன்று. அது பேர் தான் கம்ஃபர்டபிள் எம்டினஸ். எனக்கு மக்கள் பாராட்டினால் போதும். அதான் அந்த கம்ஃபர்டபிள். அதான் கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றாங்க. எல்லாரும் பாராட்டணும். இந்த ஃபாதர் நல்லா ஜெபிக்கிறார் அப்படின்னு பாராட்டணுங்கிறத எதிர்பார்த்து அந்த பாராட்டு கிடைக்கும் என்பதற்காக தங்கள் உள்ளத்தை எம்டி ஆக்குகிறார்கள், வெற்றிடமாக்குகிறார்கள், எதிர்நோக்கில்லாத நிலையை அடைகிறார்கள். இதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்டா, யாரையும் அடிக்கல உதைக்கலதான். ஆனா ஒண்ணுமே இல்லாம ஆண்டவர்கிட்ட என்ன புண்ணியம் அது கேட்கிறோம். ஆனால் நம் உள்ளத்தில் நம்பிக்கையை நிரப்பிக்கொள்ள வேண்டும். அது எங்கே கிடைக்கிறது? மரியே வாழ்க என்று சொன்னீர்கள் என்றால் கிடைக்கும். ஒண்ணுமே சொல்லாமல் திருப்பலி முடிச்சுட்டு போட்டு வணக்கம் சொல்லி சாதாரண வணக்கம் சொல்லிட்டு போனீங்கன்னா கூட அதுல உள்ளத்தில் அந்த நம்பிக்கை இருக்கிறது என்று பொருள். அப்ப ஒண்ணுமே சொல்லாமல் போனாலும் பரவாயில்ல. ஆனால் பிரைஸ் தி லார்ட் என்று சொல்லிவிட்டால் என்னுடைய நம்பிக்கை என்பது இந்த பிரைஸ் தி லார்ட் எழுதியவருடைய நம்பிக்கையை சேர்ந்தது என்று சொல்லும் பொழுது அந்த நம்பிக்கை என்பது வெற்றிடமாக இருக்கிறது. எதுவும் யாரையும் அஃபன் பண்ணல. ஆனால் ஒண்ணுமே செய்யாமல் இருந்தாலும் ஒரு பாவம் என்பது போல் அன்னை மரியாள் சொல்கிறார்கள். அதை நோக்கிதான் உலக முடிவு சென்று கொண்டிருக்கிறது என்று சொல்கிறார்கள் அல்லவா? அதுதான் என்ன சொல்கிறார் என்றால், faith itself would die, a world where faith itself would die. பாருங்க, அந்த நம்பிக்கையே இறந்து விட்ட நிலையா. இந்த பொதுவாக எப்ப இறந்து போவாங்கன்னா நம்பிக்கை விட்டுட்டு ஓடி போயிடுவாங்க எல்லாரும். எப்ப வருவாங்கன்னா ஃப்ரம் பர்சிக்யூஷன் அப்படின்னா நம்மை துன்புறுத்துகிறார்கள், ஏதோ ஒண்ணு கொடுமைப்படுத்துகிறார்கள், கொடூரமான செயல்கள் செய்து நம்மை துன்புறுத்தும் பொழுது, அதான் வேத சாட்சி என்றால் சொல்கிறோம் அல்லவா, அவர்கள் கைவிட்டு ஓடாதவர்கள். பொதுவாக மற்றவர்கள் என்ன செய்வார்கள் என்றால் அது போன்ற சூழ்நிலையில் விட்டு ஓடி விடுவார்கள். அப்படி விட்டு ஓடும் நிலையில் தான் அவர்களுடைய நம்பிக்கையை சாகடித்து விடுகிறார்கள். அதனால் அதுக்கு பேரு டெத் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு அன்னை மரியா பயன்படுத்துகிறார்கள் வார்த்தையை. அந்த டெத் நாட் ஃப்ரம் பர்சிக்யூஷன், துன்புறுத்துவதால் அல்ல, பட் ஃப்ரம் என்ன, டிஸ்ட்ராக்ஷன், கவனத்தை வேறு பக்கம் திருப்பி விடுவது. அடுத்தது நாய்ஸ், அதான் பிதற்றல் என்று சொல்வார் அல்லவா? மத்திய 6வது அதிகாரத்தில் நீங்கள் புறநத்தாரை போன்று பிதற்ற வேண்டாம் என்று சொல்வார். பிதற்றல் என்ன? புறநத்தால நல்ல ஜபம் தான் சொல்றாங்க, ஆனால் உள்ளத்தில் நம்பிக்கை இல்லாத நிலையில் சொல்லப்படும் ஜபத்தை தான் பிதற்றல் என்று சொல்கிறார். அந்த நாய்ஸ் அப்படின்னா சத்தம் மட்டும் இருக்கும், உள்ள அது ஜபமாக இருக்காது. அப்புறம் இன்னொன்னு என்ன சொல்கிறார்கள் என்றால் கம்ஃபர்ட். இந்த 3 விஷயத்தை வைத்து என்ன செய்வார்கள் என்றால் உலகத்தில் நம்பிக்கை இறந்துவிடும். அப்படின்னா இந்த கத்தோலிக்க உலகம் தன்னுடைய நம்பிக்கையை இழந்து விடுவதற்கு காரணமாக இருப்பது என்னென்ன என்றால் டிஸ்ட்ராக்ஷன், நாய்ஸ் அண்ட் கம்ஃபர்ட். ஒன்னு வேறு வழியை தேடுவார்கள், அதான் நெறிக்கேடு என்று சொல்லுவோம். நெறி ஒரு வழியை விட்டு வேறு வழி பக்கம் போறது டிஸ்ட்ராக்ஷன். அதாவது உண்மையான செய்தியை கேட்க விடாமல் தடுத்து வேறு எதையோ செய்தி, தேவையற்ற செய்திகளை கேட்க வைப்பது, அது டிஸ்ட்ராக்ஷன். குருக்கள் எல்லாம் காலையில இருந்து சொன்ன நிறைய குருக்கள் பார்த்திருக்கிறோம். என்ன செய்வார்கள்னா காலையில இருந்து பூசை முடிஞ்ச உடனே யூடியூப் எடுப்பார்கள். எடுத்தோன்னே யாராச்சும் ஒரு வேற கிறிஸ்தவ சபையை சேர்ந்த பாஸ்டர்கள் கொடுக்கக்கூடிய செய்தியை கேட்பார்கள். அதான் டிஸ்ட்ராக்ஷன். நேரா சரியான வழியை நோக்கி போகாமல் வேறு வழிக்கு சாத்தான் நம்ம இருப்பான். அல்லது நாய்ஸ் இல்லாத ஜபம், அதாவது ஒரு உருப்படாத ஜபம், மீட்பு தராத ஜபம் சொல்ல வைப்பான். அல்லது என்ன, கம்ஃபர்ட்டை தேடி போறார். கம்ஃபர்ட் தான் இப்ப வளர்க்கணும். அவர்களுக்கு ஒரு பாராட்டு கிடைக்கும் நிலையை தேடுவது. இந்த 3 விதமான செயல்களில் ஏதாவது ஒன்றத்தை செஞ்சு ஒவ்வொருவரையும் அவர்கள் நம்பிக்கையை இறந்துவிட செய்கிறான் என்று நம்ம எச்சரிக்கிறார்கள். அதனால என்ன செய்யணும்னா நம்முடைய நம்பிக்கையை மீண்டும் வரவழைத்துக் கொண்டால் அந்த உயிர் கிடைக்கும், ஆன்மாவுக்கு உயிர் கிடைக்கும். டெத் ஆஃப் ஃபெய்த்னா ஆன்ம சாவு என்று சொல்கிறோம். ஆன்மா இறந்து விடுகிறது. அந்த ஆன்மாவுக்கு உயிர் கொடுக்க வேண்டும் என்றால் மீண்டும் அந்த நம்பிக்கையை வர வைக்க வேண்டும். அந்த வந்துட்டதுக்கு அடையாளமாக ஒரு அருட்தந்தை அணுகி அவரிடம், குறிப்பாக யாரை அணுகலாம் என்றால் அந்த பங்கு தந்தை அணுகி
அவரிடம் தங்களுடைய வார்த்தைப்பாடை புதுப்பித்து தர சொல்லி கேட்க வேண்டும். அப்படி புதுப்பித்து தந்ததும் நமக்கு இழந்த உயிர் மீண்டும் கிடைத்தது என்ற நம்பிக்கையோடு வாழலாம். அடுத்தது நாளை பார்ப்போம்.